ஹாய் ஐ மே 65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ரொம்ப நாள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப நாளாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க ஒரு விஷயம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பாஸ்ட்டை பற்றி பேசாமே இருக்க முடியாது. ஏன்னா பாஸ்ட்டில் நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருப்போம், நிறைய விஷயங்களை கெயின் பண்ணியிருப்போம், நமக்கு ஏதாவது நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஆனால் பட் அதை பற்றிலாம் யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம நிறைய விஷயங்களை இழந்ததை பற்றி தான் யோசிச்சிருப்போம். யூஆர் ஜஸ்ட் மோசமான நினைவுகள் ஏதாவது பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை மறக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ அதுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்து வைங்க. ஸோ உங்க ஃபியூச்சர்ல உதவும். ஸோ அதுல உள்ள நடந்திருக்க எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவு மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பாஸ்ட் ரொம்ப மோசமாவே இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பாஸ்ட்டை பத்தி கவலைப்படாம ஸோ இப்போ ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன, ஆக்சுவலா ப்ரெசென்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால எப்போதுமே நீங்க ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரெசென்ட் லைஃப்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ பாஸ்ட் பேசக்கூடாதான், சரி இருந்தாலும் நம்ம பாஸ்ட்டை பேசாம நம்ம ரியல் லைஃப்ல இருந்திருக்கவே முடியாது, இருக்கவும் முடியாது. ஸோ அதனால நம்ம பாஸ்ட்டை பேசுறதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துருப்போம். பாஸ்ட்ல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பேன். என்னோட த்ரோட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறனால, அதாவது என்னோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஐ எம் குட். பட் எனக்கு ரியல் லைஃப்ல சில சுச்சுவேஷன்லாம் இருக்கிறனால உங்களுக்கு லேட்டா சில வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன். ஸோ அது வந்து என்னோட ரியல் லைஃப்பை நான் பண்ற சேலஞ்சஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கு. ஸோ அதை டிராவல் பண்ணி, ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அதை ஹார்ட் பார்த்து இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க டிராவல் பண்ணி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் பார்த்தா எந்த ஒரு பார்த்தா என்ன, நீங்க ஜஸ்ட் டிராவல் இட், நீங்க அதுல பயணம் பண்ணுங்க. ஸோ அதனால என்னோட த்ரோட்ல இருக்க சின்ன சின்ன பிரச்சனைனால என்னோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுல பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காம ஸோ இந்த கண்டினியூஸ் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா வந்து பாஸ்ட்டை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஸோ அதுல வந்து நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இந்த கொஸ்டின்ல கன்ஃபர்மேஷன் கொஸ்டின், இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் தான் இது. ஸோ வேர் அப்படின்னா வந்து எங்க அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கும், அதாவது மீனிங். ஓகேங்களா? ஸோ வேர் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள், வேர் டு யூ கோ ஆன் சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்கே போவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வந்து அன்று, ஞாயிற்றுக்கிழமைகளில் எஸ் எடுத்துக்கணும். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்கே போவீர்கள், அதனால கோ ஆன் போட்டிருக்கோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமையில நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எங்க போவீங்க அப்படின்னு கேட்டா மேக்ஸிமம் எல்லாம் ஐ கோ டு மை ஹோம் டவுன். நிறைய பேர் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு போவாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமையில எங்க பொதுவாக போகணும்னா நம்ம வந்து ஹோம் டவுனுக்கு போவோம், விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு போவோம். ஸோ இது ஜென்ரலா நடக்கிற ஒரு விஷயம் தான். வேர் டு யூ கோ, அதாவது இது டூ வந்தா உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல டிட் வந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ வேர் டிட் யூ கோ டு லாஸ்ட் சண்டே, அதாவது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணீங்க, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க போனீங்க. டிட் யூ கோ டு லாஸ்ட் சண்டே, நீ ஞாயிற்றுக்கிழமை போனியான்னு கேட்கறது. வேர் டிட் யூ கோ லாஸ்ட் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க போனுங்கிறது டிட் யூஸ் பண்ணுவோம். இது பாஸ்ட் டென்ஸ். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றதுனால இந்த இடத்துலயும் நம்ம டூ யூஸ் பண்றோம். ஸோ டிட்டுக்கு பதிலாக டூ யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துலயும் ப்ரெசன்ட் தான் வரும். ஸோ ஆனா இதுக்கு ஆன்சர் பண்ணல, நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல ஆன்சர் பண்ணுவோம். ஐ வென்ட் டு மை ஹோம் டவுன், அதாவது நான் என்னோட ஹோம் டவுன் சொல்லலாம், நேட்டிவ் பிளேஸ்னு சொல்லலாம். அதாவது என்னோட கிராமத்துக்கு போயிருந்தேன், என்னோட வில்லேஜுக்கு போயிருந்தேன், அந்த மாதிரிலாம் சொல்றேன் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து நம்ம ஹோம் டவுன் சொல்லலாம், இல்லாட்டி வில்லேஜ்னு சொல்லலாம், இல்லாட்டி நேட்டிவ் பிளேஸ்னு சொல்லலாம். வேர் டு யூ பை வெஜிடபிள்ஸ், அதாவது எங்க வாங்குனீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம், அதாவது காய்கறிலாம் எங்க வாங்குனீங்கன்னு கேட்கறது. பொதுவா எங்க வாங்குறீங்கன்னு கேட்கறது. வேர் டிட் யூ பை வெஜிடபிள்ஸ்னா எங்க வாங்குனீங்க இந்த வெஜிடபிள்ஸ், ரொம்ப அழுகி இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, ரொம்ப நல்லா இருக்கு, இது எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்கறது. இது அழுகி இருக்கு எங்க வாங்குறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கும், ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவா கேட்கறதுக்கும் வேர் டிட் யூ பை த வெஜிடபிள்ஸ், வேர் டிட் யூ பை த வெஜிடபிள்ஸ், எங்க வாங்குனீங்க வெஜிடபிள்ஸ்னா. வேர் டிட் யூ பை த மொபைல், அந்த மொபைல் எங்க வாங்கின. வேர் டிட் யூ பை, அதை எங்க வாங்கினேன். வேர் டிட் யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவீங்க. இப்போ இதெல்லாம் கேட்குறேன். ஐ மெட் தம் அட் காஃபி ஷாப், நான் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவேன். அட் பர்டிகுலரா ஒரு பிளேஸை யூஸ் பண்ணலையும் ஒரு டைமை யூஸ் பண்ணலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ குறிப்பிட்ட டைம் கால இடைவெளியை சொல்றதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்டிகுலரான பிளேஸ், பர்டிகுலர் அட் த டைம், அட் த மூமெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அட் யூஸ் பண்ணுவோம். இதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ப்ரிப்போசிஷனையும் சேர்த்து தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ப்ரிப்போசிஷன் எங்க யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மீட் தம் அட் த காஃபி ஷாப். வேர் டிட் யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்,
ஐ மீட் த மட்டா காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவேன் அப்படி சொல்றது. வேர் டிட் யூ மீட் யுவர் லவர்? உங்க லவரை எல்லாருக்குமே உங்க லவர்லாம் எங்க மீட் பண்ணுவீங்க? உங்களுக்கும் லவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாய்ஸ் இருந்தா லவரு, கேர்ள்ஸ் இருந்தா ஓகே உங்களோட பாய் பெஸ்டி எங்க இருக்கா, உங்க பாய் ஃப்ரெண்டு எங்க மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வேர் டிட் யூ மீட் யுவர் லவர்? ஸோ உங்க லவர் எங்க மீட் பண்ணுவீங்க? ஐ மீட் இம் ஐ மெட் இம் அட் எ ஃபங்க்ஷன். நான் ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ஃபாஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதில் நான் வந்து ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணேன். ஸோ இது என்னோட பர்சனல் கிடையாது. ஸோ இது நீங்க வந்து நான் என்னோட ஃபங்க்ஷன்ல தான் மீட் பண்ணேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பட் வி ஆர் ஆல்வேஸ் லேர்னர்ஸ். கத்துக்கிறதுக்காண்டி இதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஜஸ்ட் ஃபார் ஃபன். என் லவரை எங்க மீட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ மீட் அட் அ ஃபங்க்ஷன். நான் ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணேன். வேர் டிட் யூ மீட் யுவர் லவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யா ஐ மீட் மை ஐ மீட் இம் ஐ மீட் ஹர் சாரி ஐ மீட் ஹர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து அவளை மீட் பண்றேன் அப்படின்னா வந்து ஒரு பையனை மீட் பண்ணா மீட்டிம்னு சொல்லலாம், மெட்டிம்னு சொல்லலாம். ஸோ ஒரு பொண்ணை மீட் பண்றேன் அப்படின்னா நான் ஆக்சுவலாக நான் ஒரு பையன் தானே. ஸோ நான் ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். ஐ மீட் ஹர் அட் ஏ ஃபங்க்ஷன். நான் ஒரு பொண்ணை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணேன். ஐ மீட் இம் அட் ஏ வெட்டிங். நான் வெட்டிங்ல மீட் பண்ணேன். ஐ மீட் இம் அட் ஏ மீட்டிங். நான் மீட்டிங்ல மீட் பண்ணேன். வேர் டிட் யூ கீப் த புக்? எங்க புக்கை வச்ச? கீப் த புக் அப்படின்னா வந்து புக்கை வைன்னு அர்த்தம். ஸோ எங்க வச்சேன்னு கேட்குது வேர் டிட் யூ கீப் த புக்? ஐ கீப் த புக் ஆன் த டேபிள் மேல வச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கீப் த புக் ஆன் த டேபிள். நான் டேபிள் மேல வச்சேன். ஐ கீப் இட் த புக்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க ஆல்ரெடி சொன்ன ஆப்ஜெக்ட்னால அந்த இடத்துக்கு இட்டு யூஸ் பண்ணலாம். ஐ கீப் இட் ஆன் த டேபிள். அதை டேபிள் மேல வச்சிருக்கேன். அந்த புக்கை டேபிள் மேல வச்சிருக்குன்னு சொல்லலாம், அதை டேபிள் வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதான் 2 ஆன்சர் வருது. ஸோ நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஐ டோன்ட் நோ வேர் ஐ கீப் த புக். நமக்குள்ளே புலம்புல நான் எங்க வச்சேன்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் வெளில சொல்றதை விட நம்ம உள்ளுக்குள்ள புலம்பிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா வெளில சொன்னா என்னது எங்க வச்சேன்னு தெரியல, உன்ட்ட தானடா கொடுத்தேன் அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்ம மேக்ஸிமம் நிறைய விஷயங்களை எங்க வச்சோம்னே தெரியாது. ஐ டோன்ட் நோ வேர் ஐ கீப் த புக். நான் எங்க அந்த புக்கை வச்சேன்னே தெரில. ஐ ஃபர்கட் இட். நான் அதை மறந்துட்டேன் அப்படி சொல்றது. ஐ டோன்ட் நோ வேர் ஐ மீட் இம். நான் எங்க பார்த்தேனே தெரில அப்படின்னு சொல்றது. ஐ டோன்ட் நோ வேர் ஐ met him. அவர் எங்க சொல்லிருக்காங்க. வேருக்கும் சில வென்னுக்கும் சில சென்டென்ஸ் வச்சு ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி கொடுக்க போறோம். வேர் டு யூ ஸ்டே வென் யூ கோ டு மும்பை? மும்பை போகும்போது எங்க தங்குவ அப்படிங்கிறது. எங்கேங்கிறது தனி, எப்பொழுதுங்கிறது தனி. மும்பை போகும் பொழுது வென் யூ கோ டு மும்பை வேர் டு யூ ஸ்டே. இந்த இடத்துல டூ வரனால எங்க தங்குன்னு வரும். இந்த இடத்துல டிட் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு வேர்புமே யூஸ் பண்ணாதனால இது வந்து பொழுது அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கிறேன். உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். வேர் டிட் யூ ஸ்டே when you went to மும்பை? மும்பை போன போது எங்க தங்குன்னு கேக்குது. வேர் டு யூ ஸ்டே? மும்பை போகிற வழக்கமா மும்பை போயிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேக்குறீங்க வேர் டு யூ ஸ்டே when you go to மும்பை? மும்பை போகும்போது எங்க தங்குவ அப்படின்னு கேக்குறது. இவர் அன்னைக்கு தான் போயிருந்தாரு, அதனால எங்க தங்குன்னு கேட்க. வேர் டிட் யூ ஸ்டே when you went to மும்பை? மும்பை போன போது எங்க தங்குனீங்கன்னு கேக்குறது. ஸோ இது ரெண்டு. ஐ ஸ்டேட் அட் a ஹோட்டல். நான் ஒரு பர்டிகுலரா பிளேஸ் சொல்லல, அட் யூஸ் பண்ண சொன்னேன். ஐ ஸ்டே அட் a ஹோட்டல். நான் ஹோட்டல் தங்குறேன், வழக்கமா தங்குறேன். ஸ்டேட் அப்படின்னா வந்து நான் தங்கினேன். ஐ ஸ்டேட் அட் ஏ ஹோட்டல்னு சொல்லலாம். இந்த விஷயங்களை வீடியோஸ் எல்லாமே வர வர சுருங்கிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் நான் கொஞ்சம் பிஸி ஷெடியூல்ல இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தில் நானும் ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா எனக்கு நம்மளும் ரியாலிட்டியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஆனால் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். பட் இது என்னோட ரெகுலர் வீடியோ. திஸ் இஸ் மை ஹேபிட்னு கூட சொல்லலாம். இதை வந்து நான் வந்து ஹேபிட்டாவே எடுத்துட்டு போக முயற்சி பண்ணி கண்டிப்பா இது வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதை பத்தி உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷை கண்டிப்பா உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அத்தனை விதமான சர்வீசஸையும் நான் வந்து கொடுக்கறதுக்கு என்னால முடிஞ்ச எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால கண்டினியூஸா பாருங்க. இதை தாண்டி நான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் வந்து என்னை தாண்டி உங்களுக்குள்ள பிரச்சனையை நான் சால்வ் பண்ண தயாரா இருக்கேன். பட் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு கமெண்ட் பண்றது இல்லை. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கண்டுபிடிக்க தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நிறைய பேர் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி நீங்க எங்கள்கிட்ட பர்சனலாவே டச்ல இருக்கலாம். அதுக்காண்டி தான் நம்மளோட ஃபேமிலியா நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணாம நம்ம ஒரு ஃபேமிலியாவே ஃபேமிலி மெம்பராகவே ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்காண்டி ஒரு A65 இங்கிலீஷ்ங்கிற ஒரு டெலிகிராம் சேனலே லிங்க்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஸோ அதை டச் பண்ணி நீங்க போய் சேர்ந்துக்கலாம். ஆல்ரெடி A65
இங்கிலீஷ்னு போட்டிங்கனாவே டைப் பண்ணீங்கன்னாவே டெலிகிராம் சேனல் வரும். ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணுங்க பிகாஸ் we are a family. Okay, this is A65. Thanks for watching this video and have a nice day. I love you guys.